கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காரியத்திற்கு ஒரு முடிவை நான் இன்றைக்கு உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல நாட்களாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா என்று நீங்க காத்து கொண்டிருந்தீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நிச்சயமாகவே அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவை உண்டாக்குவேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 12 வருடமா பெரும்பாடுள்ள ஒரு பெண்மணி வியாதிப்பட்டு எல்லாவற்றையும் விற்று மருத்துவத்துக்கு செலவு செஞ்சாங்க. ஆனால் சுகம் கிடைக்கவே இல்லை. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்துல போனால் சுகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட அவங்க வந்தாங்க. ஏசப்பாவை பார்க்கிற பொழுது திரளான கூட்டம், கிட்ட போக முடியல. ஆனால் அவங்க நினைச்சாங்க, வஸ்திரத்தின் தொங்கலையாவது எப்படியாவது தொற்றணும் அப்படின்னு அவங்க முண்டி அடித்து நெருக்கி எல்லாத்தையும் தள்ளிட்டு அப்படியே உள்ள நுழைந்து இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாங்க. பாருங்க, அவங்க நம்பிக்கை வீண் போகவில்லை. அந்த வியாதிக்கு ஒரு முடிவு உண்டானது. வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட மாத்திரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை சரீரத்திற்குள்ள பாய்ந்து வந்தது. உடனே பூரணமான சுகம். பாருங்க, அவங்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. ஒரு முடிவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். அதே போல இன்னைக்கு நீங்க நம்பியிருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னு எவ்வளோ நாள் நீங்க ஆண்டவரை தேடி போனீங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணீங்க, எங்கெங்கோ போய் ஆண்டவரை தேடினீங்க. உபவாச ஜெபத்துக்கு போனீங்க, நற்செய்தி கூட்டத்துக்கு போனீங்க, விடுதலை பெருவிழாவுக்கு போனீங்க. எப்படி ஆகிலும் இந்த காரியத்திற்கு ஒரு முடிவை ஆண்டவர் உண்டாக்க மாட்டாரா அப்படின்னு நம்பிக்கையோடு போனீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, நிச்சயமாகவே இன்னைக்கு நான் இதற்கு ஒரு முடிவை உண்டாக்குவேன். நீங்க ஆச்சரியப்படுகிற விதத்துல ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. ஏசப்பாவை நம்பி அவரை தேடி வருகிறவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. வீண் போனதாக சரித்திரமே கிடையாது. நான் ஏசப்பாவை நம்பி வந்தேன், அதனால கெட்டு போயிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை, இனிமேலும் கேட்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஏசப்பாவை நம்பி வந்தவங்க ஒரு நாள் கெட்டு போவதில்லை. அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாத்தையுமே இழந்த சூழ்நிலையில ஏசப்பா கிட்ட வந்தாங்க. அற்புதமான சுகத்தோடு அவங்க திரும்பி போனாங்க. இன்னைக்கு ஏசப்பா கிட்ட வாங்க, அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டாகும். நம் ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய நம்பிக்கை வீண் போயிடக்கூடாதுப்பா. நீங்க ஒரு முடிவை உண்டாக்கி, எத்தனையோ பிரச்சனை நிமித்தம் உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க ஒரு அற்புதம் செய்து ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை நீங்க உண்டாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்,
நல்ல பிதாவே, ஆமென்.